வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ராகு கேது பயிற்சி. எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போறோம். ராகு கேது பயிற்சி மொத்தம் 1 1/2 வருஷம். இந்த ஏப்ரல் 27ல ராகு கேது பயிற்சி நடந்திருக்குது. அப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கும் ஒரு சில கியூரியாசிட்டி இருக்கும். இந்த பயிற்சி நமக்கு சாதகமாக இருக்க போதா இல்லை பாதகமாக இருக்க போதா? ஏன்னா பல தரப்பு வயதில் நீங்கள் இருப்பீங்க. அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும். அப்போ எனக்கு நடக்கிறது உங்களுக்கு நடக்கல அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கும். உங்களுக்கு நடக்கிறது எனக்கு நடக்கலன்ற வருத்தம் ஒன்று இருக்கும். அப்போ ஒரு வித்தியாசங்கள் படும். காரணம் ராகு கேது அவரவர் கர்ம வினைக்கேற்ப பலன்கள் சுப மற்றும் அசுப பலன்களை மோஸ்ட்லி வணங்குவாங்க. இதில் விசாக நட்சத்திரம், 2வது அனுச நட்சத்திரம், 3வது கேட்டை நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே உங்களுக்கு ஒன் பை ஒன் பலன்கள் இருக்கும் அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. அப்போ இதில் பர்டிகுலராக நல்ல விஷயங்களா கெட்ட விஷயங்களா அதை மட்டும் கரெக்டாக சொல்லுங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 10 பாயிண்ட்ஸ் எழுதி வச்சுக்கிறேன். இதை நான் சொல்லி முடிக்கும் போது உங்களுக்கு இது நல்லதா கெட்டதா அப்படின்றது உங்களுக்கே தெரிய வரும். முடிவு உங்கள் கீழே தான் இருக்குது. சரிங்களா? நான் உங்களுக்கு எதையும் புகுத்துற மாதிரி இருக்காது. பட் உள்ளதை உள்ளபடி நம்ம சொல்லிடுவோம். அதன்படி அடுத்த ஒரு 1 1/2 வருஷம் நீங்கள் கவனமாக உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வது நல்லது அப்படின்றத நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மற்றபடி இந்த ராகு இது வரைக்கும் ராசிக்கு 5ல் விருச்சிக ராசிக்கு 5ல் பூர்வ ஸ்தானத்துலையும் கேது ராசிக்கு 11ல் லாபாதிபதி ஸ்தானத்துலையும் இது வரைக்கும் இருந்து சுப மற்றும் அசுப பலன்களை வழங்கிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ உங்களுக்கு ராசிக்கு 4ல் சுகஸ்தானத்துலையும் ராசிக்கு 11ல் தொழில் ஸ்தானத்துலையும் ராகு கேது உட்காந்துருக்காங்க. அப்போ இந்த ஸ்தான பலன்கள்லாம் எங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. இந்த 4ஆம் இடம் அப்படின்னு வரும்போது உடல் ஆரோக்கிய ஸ்தானம், படிப்பு ஸ்தானம். இந்த கான்செப்ட் தான் உங்கள் அம்மா ஸ்தானம். இந்த இது அதே மாதிரி தொழில் ஸ்தானம். ராசிக்கு 10 கேது உட்கார்றாருன்னு இது தொழில் ஸ்தானம். இந்த 2 இதுக்குள்ள தான் நீங்கள் இருப்பீங்க. மற்ற ஸ்தான பலன்கள்லாம் இவர் எடுக்க மாட்டார். காரணம் இதில் இந்த ராகு கேதுவை பார்ப்பார், கேது ராகுவை பார்ப்பார். அதான் பரமபத விளையாட்டு. ஏணி பாம்பு ஏறுனா ஏணி கிடைச்சா ஏற வேண்டியதான், பாம்பு கிடைச்சா கீழே வர வேண்டியதான். மறுபடியும் இந்த பரமபத விளையாட்டு மாதிரி விளாண்டுக்கிட்டே இருக்காத, உன் வாழ்க்கையை பரமபத விளையாட்டு ஆக்கிறாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அந்த கான்செப்ட் தான் இந்த 7க்கு 7 பார்வை. இந்த 4ஆம் இடத்தையும் இந்த 10ஆம் இடத்தையும் மட்டும் சுற்றி இவங்க அடுத்த ஒரு 1 1/2 வருஷம் செயல்படுவாங்க. இந்த 1 1/2 வருஷத்தில் நீங்கள் உங்கள் உடம்பை எப்படி டேக் கேர் பண்ண போகிறீங்க, உங்கள் தொழில் உங்கள் வியாபாரம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் எப்படி அடுத்த கட்டத்துக்கு நகர போகிறீங்க அப்படின்றத வச்சு தான் இந்த ஒரு பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அதை நான் சொல்லி முடிக்கும்போது உங்களுக்கு வித்தியாசங்கள் படும். இப்போ ராசிக்கு 4ல் ராகு வர்றாரு அப்படின்னாலே மனதில் உள்ள பிரச்சனைகள் தீரும். இது வரைக்கும் மனசுலேருந்து ஒரு பிரச்சனை, பூர்வீகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, பங்காளி பிரச்சனை, கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு, ஏகப்பட்ட விஷயங்கள் போட்டு உறுத்திக்கிட்டு இருந்திருக்கலாம். பட் இந்த ராகுக்கு ராசிக்கு 4ல் வந்த ஒரு காரணத்தினால ஒரு தெளிவு, ஒரு சிந்தனை, ஒரு அடுத்த கட்ட நகர்வுக்குரிய விஷயங்களை உங்களுக்கு இவர் ஏற்படுத்துவார். அதுதான் சிறப்பாக இருக்குது ராசிக்கு 4ல். 2வது உங்களுக்கு குழப்பம். தேவையில்லாத குழப்பங்கள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கலாம். அப்போ அந்த குழப்பங்கள் ஏன் அப்படின்னா அடுத்து என்ன பண்ண போகிறோம், அடுத்து என்ன செய்ய போகிறோம், இது வரைக்கும் ஒரு மாதிரியாக ராகு பயிற்சி நடத்தினார். இப்போ ராசிக்கு 4ல் வந்தோடனே உங்களை அப்டேட் ஆக்குவார். அதுலேயே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஏது செய்ய போகிறீங்க அப்படின்ற ஒரு குழப்பத்திலேருந்து ஒரு ரிலீவர் பண்ணுறதுக்குரிய விஷயத்தை ஏற்படுத்துவார். பட் அதிகமாக குழம்பியே போய் கிடக்காதீங்க. 1 2 ஆக்கிறாதீங்க, 2 3 ஆக்கிறாதீங்க. அது மறுபடியும் உங்களுக்கு ரொம்ப டிகுவாலிஃபிகேஷன் ஆக்கி விட்டுரும். அதாவது எதிர்பாராத வாய்ப்புகள் கிடைக்கும். எதிர்பாராத வாய்ப்புகள் அப்படின்னா ஏற்கனவே வேலைக்கு அப்ளிகேஷன் பண்ணியிருக்கலாம், இல்லை ஏற்கனவே போன வருஷம் கூப்பிட்ட வேலைக்கு போக முடியாமல் இருக்கலாம், இந்த வருஷம் மறுபடியும் கூப்பிட்றதுக்குரிய அம்சங்களாக கூட வரலாம். இல்லை லோனாக இருக்கலாம், இல்லை இன்சூரன்ஸு, இல்லைனா பிஎஃப் மணி. இந்த மாதிரி எதிர்பாராத ஒரு வாய்ப்புகள், அது பணம் விஷயமா இருந்தாலும் சரி, வாய்ப்புகளாக இருந்தாலும் சரி, ஒரு இது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. அதுபோக கணவன் மனைவி எல்லாம் எப்படி அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அப்போ கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை, அன்பு, அந்யோன்யம் கூடும். இது வரைக்கும் 5 11 இருந்து கொஞ்சம் பூர்வீகஸ்தானம், கொஞ்சம் கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தது, பிரிந்த வாழ்க்கை, ஒரு மனஸ்தாபங்கள் இருந்திருக்கலாம். அந்த ரிலேட்டடான விஷயங்களையும் உங்களுக்கு ஒரு ஒற்றுமைக்குள்ளே கொண்டு வருவார். அதையும் நினைவில் வச்சுக்கோங்க. அதுபோக ஒரு சில விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வீடு வாங்கலான் இருக்கிறேன், வாகனம், அதுபோக நிலம், அதுபோக வீட்டை ரெனோவேஷன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்லாம் இருப்பீங்க. அவங்களுக்கும் ஒரு வாய்ப்புகளை இவர் ஏற்படுத்துவார் அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு பேக்கப் கையில் காசு இருக்குதுன்ற பட்சத்துக்கு களம் காணுங்க, இல்லைன்னா அகலக்கால் வச்சிடாதீங்க. வருமானத்துக்கு ஏற்ற செலவுகளை கரெக்டாக செய்துக்கிறது நல்லது. சரிங்களா? அதுபோக பண வரவுகள். பணம் தான் பிரச்சனை. எங்களுக்கு பணம் கிடைக்குமா, ராகு கேது பயிற்சியில் பணம் வருமா, அந்த கேள்விக்கு பண வரவுகள் இருக்குது. உங்களுக்கு ரெகுலரான இன்கம் பேசஸ் இருக்கும் அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. அதை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. அது அகலக்கால் வைக்காத அளவுக்கு உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்குரிய விஷயத்தை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. மற்றபடி படிக்கிற பசங்க, நாங்கள் படிக்கிற பசங்கள்லாம் கல்வியில் ஓகேவா அப்படின்ற ஒரு கேள்வி. அப்போ ராசிக்கு 4ஆம் இடம் ராகு. அப்போ ராகு படிப்பு ஸ்தானத்துலேயும் உட்காந்துருக்கார் அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. ராகு படிப்பு ஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாருனாலே பர்டிகுலரான படிப்பெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸாகவே வரும்.
ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த கணிதம், இந்த கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட படிப்பு, அந்த ஸ்மார்ட்டாக படிக்கிற படிப்பு, இந்த விஷயங்கள்லாம் அந்த உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அந்த படிப்பில் படிக்கிறவங்க டிஸ்கன்டினியூ ஆனவங்க, இல்லை படிச்சுக்கிட்டு இருக்கிற பசங்களுக்கு வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்லாம் கிடைக்கும். ஸோ படிப்பு வந்து உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்குது அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க, அது எந்த வயதில் இருந்தாலும். சரிங்களா? ஸோ அதுபோல் வந்து பேச்சில், பேச்சில் அனுபவமும் முதிர்ச்சியும் உங்களுக்கு உண்டாகும். ஸோ அப்போ இதுக்கப்புறம் வந்து வே ஆஃப் கம்யூனிகேஷன், ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு மனிதர் மாதிரி நீங்கள் வந்து பேச்சு திறமையை எக்ஸ்போஸ் பண்ணுவீங்க, வெளிப்படுத்துவீங்க அப்படின்றது தான் ஒன்று. அப்போ ராகு ராசிக்கு 4ல் இருக்கிறது வந்து ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு மனிதராகவே நீங்கள் இருப்பீங்க. அது சின்னவங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு சில வாய்ப்புகளை உங்களுக்கு இவர் ஏற்படுத்துவார். சரிங்களா? ஸோ அது போக மேஜர் இந்த இடம் வந்து 4ஆம் இடம், சுகஸ்தானம், உடல் ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியம் அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து ராசிக்கு 4ல் ராகு வந்திருக்கிறாருனாலே வந்து இதுக்கப்புறம் வாகனம் இயக்குறவங்க, சின்னவங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, இது வரைக்கும் 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு டிரான்ஸ்போர்ட்லேயோ இருந்தால் கூட கவனம் தேவை. சரிங்களா? ஏன் அப்படின்னா இந்த ராசிக்கு 4ல் உள்ள ராகு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் மைல்டாக கொடுப்பாரு. அது வந்து இதுதான் அதுதான் அப்படின்ற மாதிரி போயிடாதீங்க. ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு வந்து, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கேஸ்ட்ரிக் பிரச்சனை, பசியின்மை, அடிவயிறு வலிக்கிறது, ஏதாவது வயிற்று கோளாறை கூட கொண்டு வந்து விட்டுறாரு. அது வந்து உடம்பு நம்ம தான் கெடுத்துக்கிடுவோம் அப்படின்னு கிடையாது, கவனம் குறைவை கூட ஏற்படுத்திடுவார். கவனம் குறைவாகி வேறு எங்கேயாவது கீழே விழுகிறது, அடிபடுறது, மேஜராக வந்து தலையில் அடிக்கிறது, அந்த மாதிரிலாம் வந்துடும். அதனால் சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, வாகனங்களில் கவனமாக போயிட்டு வந்துக்கோங்க. அதை நினைவில் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுபோல் வந்து பேச்சு, பேச்சு சார்ந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களையும் கவனமாக இருந்துக்கோங்க. அதுதான் ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட அம்மாவோட உடல் ஆரோக்கியத்துலேயும், அது போக வந்து உங்களோட உடல் ஆரோக்கியத்துலேயும் கவனம். வே ஆஃப் கம்யூனிகேஷன், அம்மா கூட பேசுகிறது, அம்மா கூட மிஸ்கம்யூனிகேஷன்கள் வராமல் இருப்பது, அதை மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. ஒரு சில நேரம் இப்போ நீங்கள் பிள்ளைகளாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட கடமைகள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. யாருக்கு? அம்மாவுக்கு ஒரு ஹெல்ப்பிங் ஹேண்டாக இருக்கிறது, அம்மாவுக்கு ஒரு உதவி பண்ணுறது, அம்மாக்கிட்ட வாக்குவாதம் வச்சுக்கிடாமல் இருக்குது, அம்மாவுக்கு ஒரு உடல் ஆரோக்கியம் மிஸ்டேக்ஸ் ஆச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பக்கபலமாக பேக்கப் நிற்கிறது, அந்த மாதிரிலாம் செஞ்சுக்கோங்க. எது தெரிஞ்சு இதாகிடாதீங்க. அப்போ அம்மாவோட உடல் ஆரோக்கியத்துலையும் கவனம் செலுத்திக்கோங்க அப்படின்றதையும் நினைவில் வச்சுக்கோங்க. அப்போ இந்த ராகு கேது வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் அப்படின்னு கேட்டால், இந்த ராகு வந்து உங்களுக்கு வந்து ஓரளவு பாசிட்டிவாக இருக்கிறார் அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. சரிங்களா? 2வது கேது. இந்த கேது பகவான் வந்து ராசிக்கு 10ல் வர்றாரு. 10ல் கேது வர்றாரு அப்படின்னாலே வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க, தொழில் ஸ்தானம். உங்களோட தொழில் ஸ்தானத்தில் கேது வந்து உட்கார்றாரு அப்படின்னாலே கொஞ்சம் டஃப்பாக ஆக்குவார். இதுக்கப்புறம் இது வரைக்கும் நல்லா போச்சு தொழில், ஆனால் இப்போ தான் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ஏன் அப்படின்னா இந்த கேது ராசிக்கு 10ல் வந்தாலே தொழில் ஸ்தானத்தில் நீங்கள் கொஞ்சம் கடினமான நபராக இருக்க ஆரம்பிச்சிருங்க. அந்த கடினம் எதிர்த்து உள்ளவங்களுக்கும் கூட உள்ளவங்களுக்கும், உங்களுக்கு அண்டரில் இருக்கிறவங்களுக்கும், நீங்கள் மேனேஜராக, சூப்பர்வைசராக, ஓனராக இருந்தால் கூட உங்களோட சக ஊழியர்களை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணிக்கிடணும். இல்லாட்டினா கொஞ்சம் கருத்து வேறுபாடை உண்டு பண்ணி விட்டுரும். சரிங்களா? அப்போ தொழில் ஸ்தானத்தில் எப்பயும் கவனம் தேவை. தொழிலில் கொஞ்சம் ஸ்லாட் ஆனால் கூட, ஸ்லாட்னா ஒரு தப்பு நாள், கரணம் தப்பு நாள் சம்திங் அப்படின்னா வேலையை விட்டு தூக்குனாலும் தூக்கி விட்டுறாங்க, வேலை இல்லாத அளவுக்கு பண்ணி விட்டுரும். அதனால தான் தொழில் ஸ்தானத்தில் கேது வந்து உட்கார்றாருனாலே வந்து தொழில் ஸ்தானத்தில் கவனம் எப்போதும் தேவை. நம்ம நினச்ச மாதிரி டப்புன்னு எதுவுமே சேஞ்சஸ் கொடுக்க மாட்டார் அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ இவர் 10ல் வந்துட்டார் அப்படின்னாலே வந்து ஆடம்பர செலவுகளெல்லாம் குறைச்சிக்கோங்க. இது வரைக்கும் விருச்சிக ராசிக்காரங்க நீங்கள் எப்படின்றது உங்களுக்கே தெரியும். அதனால் வந்து இவ்வளவு தான் வருமானம், நமக்கு இவ்வளோ தான் வருது, அதுக்கு தந்தார் போல் நம்ம செலவுகளை வச்சுக்கிடுவோம் அப்படின்ற மணிக்கு ஒரு அட்டவணை போட்டு வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு 1.5 வருஷத்துக்கு இந்த தொழில் ஸ்தானத்தில் உள்ள கேது பகவான் உங்களோட ஆடம்பர செலவுகளை குறைத்துக்கிறது நல்லது அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுபோக வெளியூர் பயணம் தடை நீக்கம். வெளியூருக்கு போகணும், இப்போ எப்படின்னா உள்ளூர்லேயே இருந்துட்டு வெளியூரில் போய் வேலை செய்யணும், வெளியூரில் செட்டில் ஆகணும், வெளியூரில் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தடங்களாக இது வரைக்கும் இருந்திருக்கலாம் உங்களுக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. இப்போ வந்து உங்களுக்கு வந்து அடுத்த 1.5 வருஷத்துக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தார். அப்போ ராகு கேது பயிற்சி மொத்தம் 1.5 வருஷம் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. வெளியூருக்கு செல்வதற்குரிய அமைப்பு இருக்குது. அப்புறம் தொழில் சார்ந்த இடத்துல வந்து நட்பு வட்டாரம் கூடுறது. இப்போ நீங்கள் தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, இல்லை புதுசாக ஒரு தொழிலில் போய் சேர்ந்துருக்கிறீங்க, அங்கே உள்ள நட்பு வட்டாரம் உங்களுக்கு விரிவடையும். அதன் மூலிமா சில வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். அதன் மூலிமா பெனிஃபிட்ஸ் தான். ஓவர் டைம் கிடைக்கிறது, எக்ஸ்ட்ரா இது கிடைக்கிறது, சில புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறது. கான்ட்ராக்ட் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி இவங்களுக்குலாம் ஒரு பாசிட்டிவான அமைப்புகள் இருக்குது. அதுபோக வந்து புதிய தொழில் சார்ந்த இயந்திரங்கள். இப்போ எக்ஸாம்பிள் வந்து புதுசாக தொழில் நான் பண்ண போகிறேன், அதுக்கு வந்து பொருட்கள் வாங்கணும், இயந்திரங்கள், அதுக்குரிய கடை எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்குரிய அம்சத்தை இவர் ஏற்படுத்தார். அதை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க, அகலக்கால்குள்ளே மட்டும் போயிடாதீங்க. அப்போ எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறது, வாகனம், நீங்கள் எந்த ரிலேட்டடான பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணீங்களோ அந்த ரிலேட்டடான விஷயங்களுக்குலாம் உங்களுக்கு சாதகமாக வரப்போகுது அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுபோக வந்து
வேலைக்கு ஏற்ப ஊதியம். ஸோ இப்போ வந்து நான் வந்து விருச்சிக ராசியில் பிறந்திருக்கேன், எனக்கு சரியாக சம்பளம் இல்லை, நான் வந்து அப்படின்ற மாதிரி இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து உங்கள் வேலைக்கு ஏற்ப ஊதியம் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் தொழில் ஸ்தானத்தை தான் சுற்றி சுற்றி இவர் வந்து வருவார். ஏன்னா தொழில் ஸ்தானத்தில் வந்து உங்களுக்கு வந்து நம்ம கரெக்டாக வேலை செய்கிறோம் அப்படின்னா அதுக்கேற்ற சம்பளம், எக்ஸ்ட்ராவாக வேலை செய்கிறோம்னா அதுக்கேற்ற சம்பளம், ஓவர் டைம்லாம் செய்யணும் அதுக்கேற்ற சம்பளம். ஸோ கொஞ்சம் விசுவாசமாக இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வருமானங்கள் இருக்கும் அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. உங்கள் வருமானத்தை பெருக்குவதற்குரிய விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நல்ல கையில் காசு கல்லாக கட்டலாம். சரிங்களா? ஸோ அதுபோல் வந்து வெளிநாட்டு பயணம். ஸோ வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலான்னு இருக்கிறேனே, நான் வந்து அச்சீவ் பண்ணுவேனா, வேலைக்கு போவேனா, ஸோ வேலை கிடைக்குமா அப்படின்ற கேள்விக்கும் வாய்ப்புகளை இவர் ஏற்படுத்துவார். ஸோ நல்ல வேலையாக இருக்கும் பட்சத்தில், நல்ல என்வரான்மெண்ட்டாக இருக்கும் பட்சத்தில் டபுள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வெளிநாட்டுக்கு போகிறவங்க எல்லாமே வந்து இப்போ சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், வந்துட்டேன் ஏமாந்துட்டேன், ஏஜென்ட் ஏமாற்றிட்டாரு, அப்படி இல்லைன்னா நான் எதிர்பார்த்த மாதிரி இந்த அமைப்பு இல்லை அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கும். ஸோ அதனால் டபுள் செக் பண்ணிவிட்டு, ஃபோன் இருக்குது, சிஸ்டம் இப்போ எல்லாமே வேர்ல்டு அட்வான்ஸாக வந்துருச்சு. அதனால் உங்களுக்கு தெரியாட்டினாலும் தெரிஞ்சவங்ககிட்ட டபுள் செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போகிறது நல்லது. அப்படி போனீங்கன்னா நல்ல விதமாக வேலை செய்யலாம். அப்படி இல்லைன்னா அவசரத்துக்கு போயிட்டு அங்கே மாட்டிக்கிட்டு அங்கே போய் உட்காந்து அழுந்துக்கிட்டு இருக்க முடியாது. சின்ன பசங்களுக்கு, பெரியவங்களும் அதே தான். சரிங்களா? அதுபோக வேலை இடத்துல கவனம். ஸோ எப்போயுமே வந்து வேலை செய்கிற இடத்துல வந்து கவனமாகவே இருந்துக்கோங்க. ஸோ பின்னாடி முன்னாடி உங்களை சுற்றி என்னென்ன நடக்குது அப்படின்றத கவனத்தில் வச்சுக்கோங்க. இடம் மாற்றம், சரியாக வேலை செய்யலைன்னா டப்புன்னு மாற்றி விட்றாங்க, சைட்டு மாற்றி விடுறது. ஸோ வேலை இடத்துலேருந்து நீ வேறு இதுக்கு போ, இது இல்லைன்னா டீ ப்ரொமோட் பண்ணுறது. ஸோ ப்ரொமோஷன் இல்லாமல் டீ ப்ரொமோஷன் கூட வந்துடக்கூடிய விஷயங்கள்லாம் வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் வேலை இடத்துல கவனம் எப்பயுமே இருக்கிறது நல்லது. ஸோ உங்களை சுற்றி உள்ளவங்களில் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி வந்து பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இருக்கும். அது வந்து ஒரு சில விருச்சிக ராசி அந்த நட்சத்திரத்துக்காரங்களுக்குலாம் வந்து ஸோ நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்துவார். ஸோ அதான் இந்த தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு வந்து முன்னேற்றமும் இருக்குது. அது வந்து உங்களோட எஃபர்ட்டை பொறுத்து தான் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு தொழில் புரிகிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ரொமோஷன் போஸ்டிங்லாம் அடித்து சூப்பர்வைசரிங் மேனேஜ்மெண்ட் அந்த இதுக்குரிய நீங்கள் வரதுக்குரிய அம்சத்தை இவர் ஏற்படுத்துவார் அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. ஸோ அது போக வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் பொறுப்புகள், கவனம், கூட்டு தொழில் ஆகாது, போட்டி பொறாமை சிந்திச்சு செயல்படுவது நல்லது. ஸோ அதுதான் ஏற்கனவே வந்து ஸோ வியாபாரத்தில் நீங்கள் வியாபாரம் செய்கிறீங்கன்னா பொறுப்பாக இருந்துக்கோங்க. வியாபாரம்னா நம்ம சொந்த பிஸ்னஸ் தான். சொந்த பிஸ்னஸ் செய்கிறவங்க பொறுப்பாக கவனமாக, ஸோ எங்கே போட்டால் ஃபங்க்ஷன் வர்ற நாள், ஸோ திருவிழாக்கள், ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி போட்டி பொறாமையெல்லாம் இல்லாமல் நீங்கள் உழைத்தால் உங்களுக்கு காசு, அடுத்தவனை பார்த்தா நமக்கு காசு கிடையாது, அடுத்தவங்ககிட்ட பேசினா நமக்கு சண்டை சிச்சிருந்துடும். அந்த மாதிரி அந்த போட்டி பொறாமைக்குள்ளே போயிடாதீங்க. நீங்கள் கவனமாக உங்கள் தொழிலை செயலாற்றுவது நல்லது. மற்றபடி கூட்டு தொழில் இது வரைக்கும் வந்து நட்பு ஒற்றுமையாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, கூட்டு பிஸ்னஸ் பண்ணியிருக்கிறீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து கவனம் தேவை. கூட்டு தொழிலில் மோஸ்ட்லி கவனம் தேவை. இல்லாட்டினா கணக்கு வழக்கில் பிரச்சனை வரும், நானா நீயான்ற அந்த போட்டா போட்டிக்குள்ளே வந்து விட்டுரும். ஸோ அந்த அளவுக்கு மட்டும் வராத அளவுக்கு இருந்துக்கிறது நல்லது. அதுபோக புதிய தொழில் தொடங்குவது, வெளிநாட்டு வாய்ப்பு இதெல்லாம் வந்து இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்விக்கு வந்து புதிய தொழில் தொடங்கலான்னு இருக்கிறீங்க அப்படின்னா கூட வாய்ப்புகள் இருக்குது. அதை கரெக்டாக உங்களோட இன்கம்மை பொறுத்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. மற்றபடி வெளிநாட்டில் போயிட்டு தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஸோ ட்ரேடிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ உங்களோட சூழ்நிலை அறிந்து இது பண்ணிக்கோங்க. கேது தொழில் தானத்தில் இருக்கிறார் அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒன்று ஃப்ளோலேயே இருக்கும், இல்லைன்னா டிகுவாலிஃபிகேஷன் பண்ணிவிட்ருவார். ஒரு வருஷம் இந்த இப்போ தான் சொல்லுவாங்களே 1.5 வருஷம் வேலை இல்லாமல் இருக்கேனே, 7 மாதம் வேலை இல்லாமல் இருக்கேனே, அந்த மாதிரி பண்ணிவிட்ருவார். அதே மாதிரி கரெக்டாக யோசித்து முடிவு எடுத்துக்கோங்க. கரெக்டாக யோசித்து முடிவு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்துவார், மேலே ஏறி வருவீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் தொழில், இந்த உடல் ஹெல்த்து, தொழில் இதைத்தான் உங்களுக்கு சுற்றி வருவார். இந்த ரெண்டையும் மட்டும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து 18க்கு மேலே நீங்கள் வந்துட்டீங்க, 100 வயசுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னாலே வந்து இந்த ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. சரிங்களா? இதில் வந்து உங்களுக்கு வந்து இந்த ராகுகேது வந்து இது காமன். சரிங்களா? இந்த பொதுவான பலன்களை தாண்டி வந்து எல்லா வயசுக்காரங்களுக்கும் ஸோ உங்களுக்கு வந்து தசாபுத்திகளின் அடிப்படையில் வந்து ஒரு சில மாற்றங்கள் இருக்கும். அப்போ இந்த விசாக நட்சத்திரத்துக்கு, விருச்சிகம் விசாக நட்சத்திரத்துக்கு வந்து ஸோ உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வயசுலேயும் ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து குருமாதசை 16 வயசு வரைக்கும் நடிக்கும், மொத்தம் 16 வருஷம். இப்போ விசாக நட்சத்திரத்தை நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னாலே கான்செப்ட் வந்து உங்களுக்கு வந்து ஸோ இப்போ ஃபியூச்சரில் ஒரு 4 வருஷம் இந்த மாதிரி கான்செப்ட்லாம் இருக்கும். ஸோ அப்போ சின்ன பசங்களுக்கு வந்து மினிமம் சனியே திசை நடத்துவார். ஸோ சனி திசையை நடத்துறதுனால படிப்பில் கவனம் தேவை, மந்தமாக தான் இருப்பீங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ஃபோக்கஸ்,
ஸோ ஒரு சில பர்டிகுலரான இது கேப்சர் பண்ண முடியல அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்தாலும் கூட ஸோ படிப்பில் அதீதமாக கவனம் கொடுத்துக்கிறது நல்லது. சரிங்களா? அதுபோக திருமண காரியங்களுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த ஸோ விசாக நட்சத்திரத்துக்காரங்களுக்கு நல்ல ஒரு வரன் வந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் 35க்குள்ளே இருக்கிறீங்கன்னா எப்போனாலும் திருமணம் பண்ணிக்கலாம். சரிங்களா? பொறுமையாக செலக்ட் பண்ணிக்கோங்க. விசாக நட்சத்திரம் வந்து திருமண வாழ்க்கையை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கிறது நல்லது. அப்படியே திருமணம் பண்ணிட்டாலும் கவனமாக நீங்கள் பயணிப்பது நல்லது. ஏன் அப்படின்னா அவரவர் ஜனன ஜாதகத்துக்கு தோஷங்களின் அடிப்படையில் பலன்கள் மாறும். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து இந்த சனி தசையில் நின்று நிதானமாக சிந்தித்து செயல்பட்டுக்கோங்க. கரெக்டாக அமைச்சிட்டிங்கன்னா சந்தோஷம். அதுக்கப்புறம் வந்து தொழில் புதுசாக வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறவங்க சின்ன பசங்க, ஸோ மிட் ஏஜில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து அதெல்லாம் ஹார்ட் ஒர்க்கராக இருப்பீங்க. நீங்கள் நல்ல ஒரு உழைப்பாளியாக இருப்பீங்க. உழைப்புக்கேற்ற ஊதியம் உங்களுக்கு இருக்கும். உங்களை எந்த வித டீக்வாலிஃபிகேஷன் பண்ண மாட்டார் அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. அதுபோக வந்து நீங்கள் 35க்கு மேலே 52க்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னாலே வந்து உங்களுக்கு வந்து ஸோ புதனே திசை நடத்துவார். அப்போ புதன் திசை நடத்துகிறார் அப்படின்னாலே வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து 25க்கு மேலே வந்துட்டாலே வந்து புதன் திசை 17 வருஷம் உங்களை பேலன்ஸ் பண்ணும். ஸோ புதன் வந்து உங்களை எப்படியாவது இன்கம்மை வந்து ஏற்படுத்தி கொடுத்துட்டே இருப்பார். அதில் கவனமாக பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? மற்றபடி வந்து ஸோ நான் வந்து 45க்கு மேலே 59க்குள்ளே இருக்கிறேன் அப்படின்னா கேது தசை நடந்துகிட்டு இருக்கும். ஸோ ஒரு சிலர் இதை ஏன் உங்களுக்கு முன்ன பின்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒவ்வொரு வயசுக்கு தகுந்தாறு போல் வந்து மாறி மாறி இருக்கும். ஏன்னா அவங்கவுங்க நட்சத்திரத்தோட பாதத்தை பொறுத்து விசாக நட்சத்திரனாலே 4ஆம் பாதத்தில் தான் முதல் ஸ்டார்ட் ஆகும். அப்போ 4ஆம் பாதனாலே வந்து 4 வருஷத்துலேருந்து தான் நீங்கள் ஸ்டார்ட்டே ஆகியிருந்திருப்பீங்க அப்படின்னு தான் கான்செப்ட். ஸோ அப்போ இந்த கேது தசையை நடத்துகிறார் அப்படின்னாலே இந்த ஹெல்த்தை டேக் கேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் தான் உடம்பை அதீதமாக கவனம் செலுத்திக்கணும். ஸோ உங்களோட ஜனன ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். கேதுவே தசையை நடத்தினாருன்னா ஹெல்த் இம்பார்ட்டன்ட். ஸோ இதுதான் ஹெல்த்தை மட்டும் பார்த்துக்கிட்டே நீங்கள் எல்லாத்துலேயும் ஸ்கோர் பண்ணிடுவீங்க. மற்றபடி சுக்கிரன் தசை. ஸோ அப்போ சுக்கிர தசை வந்து 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு சுக்கிரனே தசையை நடத்தார். அப்போ சுக்கிரன் தசையை நடத்துறது உங்களுக்கு பாசிட்டிவ் தான். புதிய தொழில், உங்களோட புதிய முயற்சி, முன்னேற்றம் இதெல்லாம் நீங்கள் மேலே ஏறி வருவீங்க அப்படின்றத நினைவிலே வச்சுக்கோங்க. அப்போ சுக்கிர தசை உங்களை வீழ்த்தாது, உங்களை வாழ வைக்கும். கண்டிப்பாக 75 வயசுக்குள்ளே இருக்கிறீங்க, 50 வயசுக்கு மேலே 75 வயசுக்குள்ளே இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்கோர் பண்ணுவீங்க அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வீழ்வதற்கு வாய்ப்பு இல்லை. அப்புறம் வந்து சூரிய தசை. ஸோ 75க்கு மேலே இருக்கிற சூரிய தசைக்காரங்களுக்கு வந்து ஸோ உங்களுக்குரிய இன்கம்மு, பண வரவு, ஸோ பென்ஷன், பிஎஃப், ஸோ இந்த விஷயங்கள்லாம் ரெகுலராக அவங்களுக்கு இருக்கும் அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. உங்களோட பிள்ளைங்களை ஒன்றி வாழ்ந்துக்கிறது கவனம். அதில் பெண்களாக இருந்தால் கவனமாக இருந்துக்கோங்க. பிள்ளைங்க கூட ஆண்களாக இருந்தால் பிரச்சனை இல்லை, பட் இருந்தாலும் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ மற்றபடி வந்து இந்த விசாகத்தை தவிர்த்து அனுச நட்சத்திரம். ஸோ அனுச நட்சத்திரத்துக்காரங்களுக்கு வந்து முதையே வந்து உங்களுக்கு சனிமகா தசை ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ அப்போ சனிமகா தசை அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதுனாலே வந்து கொஞ்சம் எல்லாமே ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக இருக்கும். கேப்சர் பண்ணுறது கடினமாக இருக்கும். எல்லாமே வந்து டபுள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பயபக்தியோட கரெக்டாக இருப்பீங்க, விழிப்புணர்வோடு இருப்பீங்க. அதே சின்ன பசங்களாக இருக்கிறதுனால ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் இருப்பீங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து இந்த படிப்பு ஸ்லோ அண்ட் ஸ்டடி சனிமகா தசைக்கு இருந்தால் கூட அவங்க ஜனன ஜாதகத்தில் குரு ஆட்சி பெற்று, குரு வலுப்பெற்று, குரு பார்வையில் படிப்பு சிரமம் இருந்துச்சுன்னா அந்த பசங்களை நல்லாவே படிப்பாங்க. ஆனால் குரு வலு இழந்து இருக்கிற ஜாதகக்காரங்களுக்கு வந்து படிப்பு சுமார் ரகம் தான். சரிங்களா? அதை நினைவில் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து முரண்பாடுகள் வந்தால் கூட ஜனன ஜாதகத்தின் பொறுத்து பர்சனல் ஜாதகம் பார்க்கும்போது வித்தியாசங்கள் படும். அப்போ படிப்பை தவிர்த்து அப்போ அதுக்கப்புறம் புதன் தசை. நீங்கள் 19 வயசுக்கு மேலே இருக்கிறீங்க, 36வது வயசுக்குள்ளே இருக்கிறீங்கனாலே புதன் தசை நடத்தாரு. புதன் தசை உங்களை நல்லாவே வாழ வைக்கும். நல்ல ஒரு வேலை, நல்ல ஒரு திருமணம், நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை, ரிலேஷன்ஷிப்பில் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாய்ப்புகளை நீங்கள் அடாப்ட் பண்ணிவிட்டு ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு இல்லாது குழந்தை பாக்கியத்துக்குரிய விஷயத்தை ஏற்படுத்துவார் அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. மற்றபடி 36க்கு மேலே 43க்குள்ள இருந்தால் உடல் ஆரோக்கியத்தில் அதீத இம்பார்ட்டன்ட். ஹெல்த்தை நீங்கள் யாராக இருந்தாலும் ஹெல்த்தை டேக் கேர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அதுபோக 43லேருந்து 63 சுக்கிரன் தசை. ஸோ சுக்கிர தசை உங்களுக்கும் ஓகே ரகம் தான். சுக்கிரன் வந்து உங்களை வீழ்த்துவாரான்னு கேட்டால் ஸோ இவர் வந்து வீழ்த்த மாட்டார். அவருக்குரிய காரகத்தை அவர் வந்து உங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். அதை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? அப்போ சுக்கிர தசை தவிர்த்து உங்களுக்கு சூரிய தசை. சூரிய தசையும் உங்களுக்கு பதவி உயர்வு, ப்ரொமோஷன், பொலிட்டிக்கல் ரீதியாக இருந்தீங்கன்னா அதுக்குரிய ஒரு அம்சம், கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆதரவு, நல்ல ஒரு கம்யூனிகேஷன்லாம் இருக்கும். ஸோ அது ஒரு பாசிட்டிவ். அதுபோல் வந்து 69க்கு மேலே 79 சந்திரதசை. சந்திரதசை ஓடுறவங்களுக்கு மனதை ஒருநிலைப்படுத்திக்கோங்க. ஸோ உடம்பை டேக் கேர் பண்ணிக்கோங்க. ஸோ எண்ணம் செயலாம் சிந்திச்சு செயல்பட்டுக்கிறது நல்லது. ஸோ வீட்டில் உள்ள பிள்ளைங்கக்கிட்ட ஸோ கவனம், ஸோ சொத்தி பற்றி இருக்கிறவங்ககிட்லையும் கவனம், ஸோ வார்த்தைகளில் பேச்சுக்களில் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. மற்றபடி நீங்களும் சந்திரன் தசை உங்களை நல்ல ஒரு மதிப்பு மரியாதைக்கு வைக்கும். பட் வளர்பிறை
தேய்பிறை 15 நாள் ஒரு மாதிரியாக வேலை செய்யும், தேய்பிறை 15 நாள் ஒரு மாதிரியாக வேலை செய்யும். தேய்பிறை காலங்களில் கவனமாக சிந்திச்சு செயல்பட்டுக்கிறது நல்லது. சரிங்களா? மற்றபடி இந்த கேட்டை நட்சத்திரம், ஸோ கேட்டை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு வந்து புதன் வந்து உங்களுக்கு முதல் திசையை நடத்துவார். அப்போ புதன் திசையே நடக்கும் போதே வந்து இந்த பசங்க படிக்கிற பசங்களுக்கு நல்லாவே படிப்பீங்க அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. படிக்கிறதா இருந்தாலும் ஷார்ப்பாக அப்சர்வ் பண்ணுறது, கேப்சர் பண்ணுறதுலாம் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அதை தவிர்த்து 17க்கு மேலே 24 அப்படின்னாலே வந்து 25க்குள்ளே இருக்கிறீங்கன்னா திருமண காரியங்களுக்குள்ளே போகவே போகாதீங்க. காதல் வாழ்க்கைக்குள்ளே, ரிலேஷன்ஷிப்பில் போகாதீங்க. நட்பு, ஒற்றுமை எல்லாத்துலேயும் கவனம் தேவை. தொழில் சார்ந்த இடத்துலையும் வந்து கவனமாக இருந்துக்கோங்க. ஒரே டிப்ரெஷனாக இருக்கும். தேவையில்லாத குழப்பம், மாய பிம்பம் தோன்றி உங்களை வந்து கொஞ்சம் நிலை குலைய வச்சிடும். அதனால் அதுலேயும் கவனம் தேவை. ஸோ அப்போ 25க்கு மேலே திருமண காரியங்கள், புதிய தொழில் தொடங்குறது, வேலைக்கு போகிறது, நின்று நிதானமாக வேலை செய்கிறதெல்லாம் கரெக்டாக இது வச்சுக்கோங்க. ஏன்னா 25க்கு மேலே 45 வரைக்கும் உங்களுக்கு சுக்கிரனே திசை நடத்துவார். சுக்கிர திசை உங்களை வீழ்த்துவதற்கு வாய்ப்புகள் கிடையாது, பேலன்ஸ் பண்ணுவார். ஸோ அப்போ 25 வயசுக்கு மேலே திருமண காரியங்கள், பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்றது, ஸோ அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப்பில் நல்ல விதமாக இருக்கிறது, பொருளாதார ரீதியாக நீங்கள் தொழில் ஸ்தானத்தில் நல்ல ஒரு பேக்கப்பாக சிந்திச்சு பர்ஃபெக்டாக நீங்கள் செயல்படுவீங்க அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. அப்புறம் அதே தான் சூரிய தசை, சந்திர தசையும் அதே தான். ஸோ அங்கே தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க, வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க, ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம், இன்கம், ஸோ நல்ல ஒரு பதவி உயர்வு, ப்ரொமோஷன், போஸ்டிங் இதெல்லாம் இருக்கும். வீடு, வாகனம், சொத்து சேர்க்கைக்குரிய விஷயங்கள்லாம் இருக்கும். இந்த சுக்கிரன் திசை நடத்துகிற எல்லாத்துக்குமே வந்து வாகன யோகம், வீடு யோகம்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுக்குரிய உங்களோட நிலையை இருந்து அதுக்குரிய விஷயங்களை செஞ்சுக்கோங்க. மற்றபடி இந்த உங்களுக்கு செவ்வாய் தசை ஓடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஸோ 50, 60க்கு மேலே 67 செவ்வாய் தசையில் இருக்கிறேன் அப்படின்னா, செவ்வாய் தசை இருக்கிறவங்க உங்களுக்கு பாசிட்டிவ் தான். காரணம் உங்களோட அதிபதியே உங்களுக்கு திசை நடத்தும் போது உங்களை வீழ்த்துவதற்கு வாய்ப்பு இல்லை. உங்களை இன்னமும் ஸ்கோர் பண்ணுவார், அடுத்த கட்டத்துக்கு உங்களை கொண்டு போவார் அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. அதுபோல் ராகு தசை, இந்த ராகு தசை ஓடுறவங்களுக்கு, ராகு ராசிக்கு 4ல் இருக்கார், ராகு தசை ஓடுறவங்களுக்கு ஹெல்த்தை டேக் கேர் பண்ணிக்கோங்க. உடல் ஆரோக்கியத்தில் இம்பார்ட்டன்ட். பிள்ளைங்க கூட கவனமாக இருக்கிறது. மற்றபடி இந்த நம்பர் யோகம், லாட்ரி யோகம், எதிர்பாராத பண வரவுகள் இதெல்லாம் வந்துச்சுன்னா, அந்த சொத்து பத்தெல்லாம் விற்கிறதுல எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட்ஸ், பெனிஃபிட்ஸ்லாம் வந்துச்சுன்னா அதை வச்சு குடும்பத்தை பிரிக்காத அளவுக்கு நல்ல விதமாக ட்ராவல் பண்ணிக்கோங்க. மற்றபடி இந்த ராகு கேது பயிற்சி சாதகமாக பாதகமாக அப்படின்னு கேட்டால் ரெண்டுமே வந்து உங்களுக்கு சாதகமும், ரெண்டுமே உங்களுக்கு பாதகமும். ஏன்னா 50% நல்லது, 50% கெட்ட பலன்களும் செய்வாங்க அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. இதை தவிர்த்து வந்து உங்கள் அவரவர் ஜனன ஜாதகத்துக்கு தந்தார் போலவும் பலன்கள் மாறும். ஸோ அப்போ உங்கள் ஜனன ஜாதகத்தை டபுள் செக் பண்ணிக்கோங்க. இந்த கமெண்ட் பாக்ஸில் வந்துக்கிட்டு இது அப்படி இப்படின்றதெல்லாம் இருக்கக்கூடாது. இது பொது பலன், ஏன் ப்ரிடிக்ஷன், என்னோட ப்ரிடிக்ஷன் உங்களுக்கு மினிமம் ஒரு 80-70% நான் வந்து கரெக்டாக சொல்லியிருப்பேன். மீதி 30% உங்கள் ஜனன ஜாதகமே தீர்மானிக்க அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ராகு கேது பயிற்சியை வச்சு மட்டும் நீங்கள் ஒரு முடிவுக்கு வர முடியாது அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. சனி பயிற்சி ஆல்ரெடி நடந்திருக்குது, அதுக்கப்புறம் குரு பயிற்சி அடுத்து நடக்க போகுது. இந்த 3 பயிற்சிகளை தாண்டி உங்களுக்கு வந்து ஒரு சில பலன்கள் மாறும். ஸோ அப்போ ஃபியூச்சரில் இந்த 3 பயிற்சியும் வைத்து ஒரு வீடியோ போடும்போது ஒரு விளக்கம் உங்களுக்கு வரும். ஸோ மற்றபடி வந்து இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு 50% ஓகே ரகம் அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. சரிங்களா?